ஹாய் கைஸ், என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதோட இன்றைக்கி ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, தேங்காய் பால் பிரியாணி தான் ட்ரை பண்ணுவோம். அது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்றது இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன். நான் இந்த தேங்காய் சில்லு இருக்கு இல்லையா, தேங்காய் சில்லை நறுக்கி வச்சுக்கிட்டு ஒரு தேங்காய் முழு தேங்காவை நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சுடு தண்ணியை எடுத்து லேசாக காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு தேங்காவை அரைக்கும் போது அதில் சுடு தண்ணி அந்த வெதுன்ற தண்ணியை ஊற்றி தான் அரைச்சேன். அதோட வடிகட்டி எடுத்துக்கிட்டு தேங்காய் பாலை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். அது நான் 3ஐயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா மைல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி வைக்கவும் இங்கிட்டு நான் காப்படி தான் வைக்க போகிறேன். அதனால் ஒரு உலக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். அதை ஃபஸ்ட்டே ஊற வச்சிடணும். இங்கிட்டு குக்கரை வச்சுட்டு எண்ணெய் 50 எண்ணெய்க்கு ஊற்றிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கடல் பாசி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் காய விட்டு போட்டுட்டேன். நான் காய விட்டு போடவும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி, ஒரு 10 முந்திரிக்கிட்ட எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இருந்த வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி யாரும் சேர்க்கலை, நான் மட்டும் ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளிக்கிட்ட சேர்த்துக்கிட்டேன். தக்காளியை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குன்னு சொல்லி வதக்கி கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதங்க விட்டுட்டேன். நல்லா வதங்கி பொன்னிறமாக வரவும் நான் அரைச்சி வச்சு இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை எடுத்து இதில் ஊற்றி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா இது பண்ணிட்டேன். அந்த வாடை போகிற அளவுக்கு நல்லா ஒரு மணிக்கு இந்த மைல்டாக அந்த கிரேவி மணிக்கு வர பதத்துக்கு வர வரையும் நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி வரவும் நான் எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, தேங்காய் பாலோட ஒரு அதே அளவுக்கு பச்சை தண்ணியும் கலந்து எடுத்துக்கிட்டேன். அந்த பச்சை தண்ணி, தேங்காய் பால் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி பச்சை வாசம் போகவும் இதை எடுத்து நான் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். தேங்காய் பாலை ஊற்றிட்டு கிளறி நல்லா எவ்வளோ அளவு தண்ணி தேவையோ அவ்வளோ அளவு தண்ணி வச்சுட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அது நல்லா கொதித்து வர அளவு நான் அரிசி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா அலசி தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அது நல்லா ஒரு கொதித்து வரவும் நான் எடுத்து வச்சுருந்த அரிசியை உள்ளே போட்டேன். உள்ளே போடவும் அது நல்லா தகன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதித்து ஒரு மணிக்கு அரிசி பதத்துக்கு வரவுமே ஒரு மணிக்கு பதத்துக்கு வெந்திருக்கும் இல்லையா, அப்போ நான் குக்கரில் விசிலை போட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு நான் இறக்கி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளான தேங்காய் பால் பிரியாணி ரெடி. இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு தான் பிடிச்சிருந்தோம். 2 உருளைக்கிழங்கை எடுத்து கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா முறுன்னு எண்ணெயை ஊற்றி நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு தேங்காய் பால் சாதத்தையும் அந்த தேங்காய் பால் பிரியாணியும் இந்த நான் பொரிச்சிருந்த உருளைக்கிழங்கையும் எடுத்து வச்சேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரிக்கே இல்லை, வேறு லெவலாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் யார் உங்கள் வீட்டில் தேங்காய் பால் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். யாருக்கு இந்த பிரியாணி பிடிக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.